இலங்கை அணியினுடைய பேர் விவரம் அறிவிக்கப்பட்டிருக்கு. இதுதான் எங்களுடைய ஆசிய கண்டத்தினுடைய அணி ஆக இருக்கும் அப்படின்னு சொல்லி நாங்க 100% நம்பலாம். 2 ஒரு நாள் சர்வதேச போட்டியில விளையாட போறாங்க. 50 ஓவர்ஸ் மேட்ச் 2 விளையாட போறாங்க. வளமையான அணியா தான் இருக்கின்றது. கடந்த பங்களாதேஷ் டூரோட விளையாடினதுலையும் இதுலையும் பார்க்க வனிது ஹசரங்க அணியில் இல்லை. ஆசிய கண்டத்துக்கு வருவாரா இல்லையா என்பதை இன்னும் உறுதியாக சொல்லவில்லை. எனவே நாங்கள் வெயிட் பண்ணி பார்க்கலாம். போதிய அளவு ரெஸ்ட் அவருக்கு தேவை, அதன் பிறகு வருவாரா இல்லையா என்பதை பார்க்கலாம். எனவே இந்த அணி விபரங்கள் என்று பார்க்கின்ற வேளையில் சந்திர பேசப்படக்கூடிய 2 விஷயங்கள். ஒன்று, பவன் ரத்நாயக்கவின் வருகை. பவன் ரத்நாயக் அது அதிகமாக பேசப்படுகின்றது. பவன் ரத்நாயக்க அண்மை காலமாக 19 வயது அணிக்குள் 4 வருடங்களுக்கு முன்னர் அவர் தெரிவு செய்யப்பட்டதில் இருந்து இன்று வரையில் பெர்ஃபார்மன்ஸ் கன்சிஸ்டன்ட் இருக்கின்றது. அதாவது தொடர்ந்து எங்கோ ஒரு இடத்தில் ஓட்டங்களை பெற்று வருகின்றார். அண்மையில் நடைபெற்ற மேஜர் லீக் போட்டிகளில் 153 ஓட்டங்களை இறுதிப் போட்டியில் அதிரடியாக வேகமாக அடித்தாடினார். அதுதான் அவருடைய பெஸ்ட். அதுக்கு முதலில் ஆஸ்திரேலியா சென்றிருந்தார்கள். அந்த தொடரிலும் மேஜர் லீக்கில் பவன் ரத்நாயக்க முழுமையாக விளையாடவில்லை. வந்த விதத்தில் அரையிறுதிப் போட்டியில் அரைச்சதம், இறுதிப் போட்டியில் சதம். ஆஸ்திரேலியாவிலும் சதம் பெற்றுக்கொண்டார். எனவே இவரை இனி அணிக்குள் எடுத்தே ஆக வேண்டும் என்கின்ற நிலைமை ஒன்று உருவாகி இருக்கின்றது. ஆனால் விளையாடுகின்ற 11 பேருக்குள் எப்படி கொண்டு வந்து அவரை ஃபிக்ஸ் பண்றது என்பது இன்னும் கொஞ்சம் சிக்கலாக இருக்கின்றது. எனவே பவன் ரத்நாயக்க, அடுத்தவர் நுவனிது பெர்னாண்டோ. 2 பேரும் புது அறிமுகம் வராங்க. நுவனிது பெர்னாண்டோ ஏற்கனவே விளையாடி இருக்கிறார். ஆனால் ஒரு கேப்புக்கு பிறகு வருகின்றார். கிட்டத்தட்ட புதிய அறிமுகம் தான் சொல்லலாம். ஒரு சிறிய மீள் வருகை. நுவனிது விளையாடக்கூடிய வாய்ப்புகள் எந்த அளவுக்கு அமைய போகின்றது என்பது தெரியவில்லை. சில வேளைகளில் 2020 வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்கின்றன. அடுத்தது நுவனிது பெர்னாண்டோ. 2 பேருமே மத்திய தரவரிசைக்குள் வரப்போகின்றார்கள். ஏனையவற்றுள் மிகப்பெரிய அளவு ஆச்சரியங்கள் தரக்கூடிய அணித்தெரிவாக இல்லை. நேற்று, அதாவது வெள்ளிக்கிழமை இரவு 11 மணி அளவில் அல்லது இன்று சனிக்கிழமை அதிகாலை அளவில் ஜிம்பாப்வேக்கு புறப்பட்டு விட்டது அணி. நேற்றைய தினம் கிரிக்கெட் போர்டில் பரபரப்புக்கு மத்தியில், இலங்கை அரசியல் பரபரப்புக்கு மத்தியில் அணி புறப்பட்டு, அதாவது அந்த அரசியல் பரபரப்புல அணி போறது வரலாம் தெரியாம போச்சு. கொஞ்சம் நாங்களுமே அங்கெல்லாம் போறதுக்காக இருந்தும் அப்புறம் அங்கே போக முடியல. இப்படி விஷயங்கள் நடந்துட்டது. சரித் அசலங்க அணியின் தலைவர் பத்தும் நிசங்க, நிஷான் மதுஷ்கா, குஷல் மெண்டிஸ், சதீர சமர விக்ரம, நுவனிது பெர்னாண்டோ, கமிந்து மெண்டிஸ், ஜனித் லியனகே, பவன் ரத்நாயக்க, துனித் வெள்ளாளகே, மிலான் ரத்நாயக்க, மஹிஷ் தீக்ஷண, ஜெஃப்ரி வெண்டர்ஸே, அசித பெர்னாண்டோ, துஷ்மந்த சமிர, டில்ஷான் மதுஷங்க. 16 பேர் அறிவிக்கப்பட்டிருக்கின்றார்கள். ரைட். இந்த அறிவிப்பில் எனக்கு மீண்டும் பிரச்சனையான ஒரு விஷயம் இருக்கின்றது. என்ன? ஏன் மீண்டும் ஜெஃப்ரி வெண்டர்ஸே? அவருக்கு மீண்டும் ஒரு தடவை வாய்ப்பு கொடுத்திருக்காங்க, அவ்வளவுதான். 36 வயது. 2024ஆம் ஆண்டில் தான் இவர் கடைசியாக ஒரு சர்வதேச போட்டியில் விளையாடி இருக்கிறார். இறுதியாக விளையாடிய போட்டியில் விக்கெட் இல்லை. இவர் 1 வருஷத்துக்கு பிறகு மீண்டும் அணிக்குள் எடுக்கின்றார்கள். 36 வயதானவரை மீண்டும் மீண்டும் அணியில் எடுப்பது எந்த விதத்தில் தேவையாக இருக்கின்றது என்பது தெரியவில்லை. ஜெஃப்ரி வெண்டர்ஸின் பெறுதிகளை பார்க்கின்ற வேளையிலும் அவர் கடந்த காலத்திலும் சரி, அல்லது அண்மை காலத்தில் விளையாடி வருகின்ற போட்டிகள், மேஜர் லீக் போட்டிகள் என்பவற்றிலும் சரி, ஆஹா ஓகோ. இப்பொழுது பவன் ரத்நாயக்கவை பற்றி நாங்கள் பேசுகின்றோமே, இவரை கொண்டே வர வேண்டும், வேற வழியே இல்லை என்று சொல்கின்ற ஜெஃப்ரி வெண்டர்ஸுக்கு எதுவுமே இல்லை. ஆனால் அவரை கொண்டு வந்திருக்கின்றார்கள். வியாஸ்காந்தை ஏன் கொண்டு வரவில்லை இந்த தொடரில்? ஜிம்பாப்வே ஒரு நாள் சர்வதேச போட்டி தொடராக இருக்கட்டும், 2020 தொடராக இருக்கட்டும், வெறுதுவசரங்க இல்லாத நிலையில் 22-23 வயசான ஒருவரை விளையாடுகின்ற 11 பேருக்கு இல்லாவிட்டாலும் 15 பேர் கொண்ட ஒரு குழுவுக்குள் கொண்டு வந்து அவரை ஒரு அனுபவம் மிக்கவராக மாற்ற வேண்டிய தேவை இங்கே இருக்கின்றது. அப்படி இல்லையா, வியாஸ்காந்தை விட இன்னும் ஒரு தெரிவு இருக்கின்றது என்றால் இன்னும் ஒரு லெக் ஸ்பின் சுழல் பந்து வீச்சாளர் துஷான் ஹேமந்த். அவர் 31 வயதானவர், அவரையும் கொண்டு துடுப்படுத்த ஆடக்கூடியவர். அவரையும் கொண்டு வரவில்லை. எனவே ஜெஃப்ரி வெண்டர்ஸை மீண்டும் 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 ஏன் கொண்டு வருகின்றார்கள் என்பது எனக்கு புரியவில்லை. 2020 போட்டிகளில் சரி, அடுத்த வருடம் உலக கிண்ணம், அதற்குள் தயார் செய்வதற்கு கொண்டு வரலாம் என்று பார்த்தாலும் ஆசிய கணத்துக்காக அவரை பாவிக்கிறதுக்காக கொண்டு வந்தாலும் கூட ஒரு நாள் சர்வதேச போட்டியில் அவர் தேவையில்லை. எனவே புதியவர் ஒருவரை முயற்சிக்க வேண்டும். உலக கிண்ணம் இனி இன்னும் நிறைய நாட்கள் இருக்கின்றது. எனவே புதியவர் ஒருவரை முயற்சிக்கலாம். இவை எல்லாவற்றையும் விட நேற்றைய தினம் புகைப்படம் எடுத்த வேளையில் முன்வரிசையில் சிரேஷ்ட வீரர்களோடு அமர்த்தி வைத்து புகைப்படம் எடுக்கப்பட்டிருக்கின்றது. எனக்கு அதை பார்க்கிற வேளையில் உண்மை சிரிப்பாகவும் இருந்தது. அவர் வயசு அடிப்படையில் பண்ணிட்டு அதைத்தான் பார்க்கலாம். நீங்க இந்த 36 வயசுல இவர் விளையாடி இருக்கின்ற 23 போட்டிகள் தான் என்பதை பார்க்கவில்லை. எனவே இவர்களும் பார்க்க குறைந்த வயதில் அதிகமாக துனித் வெள்ளாளகை விரலம்பாக கூடுதலான போட்டிகள் சர்வதேச போட்டிகள் விளையாடி அவர் பின்வரிசையில் நீப்பாட்டி வைக்கப்பட்டிருக்கின்றார். எனவே இங்கே வயசுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகின்றது. இலங்கை அணி அதுதான் இந்த கொஞ்ச காலகட்டத்துக்குள்ள இந்த வயசானவர்கள், சீனியர்ஸ், அனுபவம் வாய்ந்தவங்க அப்படின்ற அடிப்படையில நிறைய பேருக்கு வாய்ப்பு கொடுத்து நிறைய போட்டிகளை வெல்ற போட்டிகளை நாங்கள் இழந்திருக்கோம். அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் இப்ப நடந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். இலங்கை அணி இதுல இருந்து எப்ப விடுபட போகுதுன்னா தெரியல. அடுத்த கட்ட வீரர்களை உருவாக்குவதற்கான வாய்ப்புகள் இளைஞர்களை கொண்டு வர வேண்டும். இப்பொழுது பவன் ரத்நாயக்க நான் சொன்னது போன்று 11 பேருக்குள் கொண்டு வரக்கூடிய வாய்ப்புகள் எவ்வாறு அமைய போன்றது என்பதை பார்க்க வேண்டும். ஆனால் நிச்சயமாக அறிமுகம் அவருக்கு வழங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. நிஷான் மதுஷ்கா, பத்தும் நிஷாங்க,
ஆரம்ப துடுப்பாட்ட வீரர்கள் எந்த விதமான மாற்றமும் இருக்காது. குஷல் மெண்டிஸ் 3வது இலக்கத்தில் துடுப்படுத்தாட போகின்றார். 4வது இலக்கம் கமிந்து மெண்டிஸ். நிச்சயமான கமிந்து மெண்டிஸ் இருக்கின்ற அந்த இடத்தை மாற்ற முடியாது. சரித் அஸ்லங்கா 5வது இடம். எனவே எந்த விதமான இந்த மாற்றம் இல்லை. 6வது இடம் ஜெனட் லியனகே. அவரும் சிறப்பான முறையில் ஒரு நாள் சர்வதேச போட்டியில் பிரகாசித்துக் கொண்டிருக்கிறார். எனவே இந்த 6 பேருக்குள்ளும் எந்த விதமான மாற்றங்களும் இல்லை. அப்படின்னா 7வதாக பவன் ரத்நாயக்கவை கொண்டு வந்தால் பந்து வீச்சு பிரச்சனையாகும். துனித் வெள்ளாளகே, மஹேஷ் தீக்ஷண 2 சுழல் பந்து வீச்சாளர்கள் நிச்சயமாக விளையாடுகின்றார்கள் எடுத்துக்கொள்வோம். மஹேஷ் தீக்ஷண 1வது இடத்தில் இருந்தவர் இப்பொழுது 2வது இடத்துக்கு சென்றிருக்கின்றார். எனவே அவர்கள் இருவரையும் என்று பார்த்தால் 8 பேர். 2 சுழல் வேக பந்து வீச்சாளர்கள். எனவே பார்த்தால் 4 வேக பந்து வீச்சாளர்கள், 2 வேக பந்து வீச்சாளர்கள், 2 சுழல் பந்து வீச்சாளர்கள், 4 பந்து வீச்சாளர்கள். பவன் ரத்நாயக்கவையை கொண்டு வருவதாக இருந்தால் கமிந்து மெண்டிஸ், ஜெனட் லியனகே, சரித் அஸ்லங்க இந்த மூவரும் சேர்ந்து ஒரு பந்து வீச்சாளருக்கான கோட்டா 10 ஓவர்களை பந்து வீச வேண்டும். எனவே முக்கியமான 4 இந்த பந்து வீச்சாளர்கள் ஒருவருக்கு அடி விழுந்தாலோ ஓட்டங்கள் பெறப்பட்டாலோ என்ன செய்வது? ஜிம்பாப்வே என்றபடியால் இது எங்களுக்கு பெரியதொரு சிக்கல் இல்லை. இவ்வாறே முயற்சியும் செய்யலாம், சொல்ல முடியாது. எனவே இது முக்கியமான அணிகளோடு செல்கின்ற வேளையில் அது அவ்வாறாக இருக்கும். அப்படி இல்லாவிட்டால் பவன் ரத்நாயக்கவை உள்ளே கொண்டு வராவிட்டால் 3 வேக பந்து வீச்சாளர்கள், 2 சுழல் பந்து வீச்சாளர்கள், ஜெனட் லியனகே வேக பந்து வீசக்கூடிய சகலதுறை வீரர், துனித் வெள்ளாளகே சுழல் பந்து வீசக்கூடிய சகலதுறை வீரர், சரித் அஸ்லங்க இப்பொழுது முழு நேரமாக அதாவது பந்து வீசக்கூடிய ஒருவராக மாறிவிட்டார். கமிந்து மெண்டிஸ் பந்து வீசி வருகின்றார். எனவே இவற்றை பாவித்துக் கொள்ள வேண்டும். இவ்வாறு பாவித்தால் இலங்கை அணி வெல் பேலன்ஸ் என்று சொல்லக்கூடிய முழுமையான அணியாக இருக்கின்றது. பந்து வீச்சாளர்களில் அசித்த பெர்னாண்டோ, துஷ்மந்த் சமீர விளையாடுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கின்றன. இந்த மாதிரி நிறைய அணி இதுதான் இலங்கை அணி. நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த இலங்கை அணியினுடைய தெரிவு, இந்த ஜிம்பாப்வே அணியுடனான போட்டி பற்றி என்ன நினைக்கிறீங்க? அடுத்து வர போற இலங்கை அணியினுடைய தெரிவு, இலங்கை அணியில் இருக்கிற வீரர்கள் பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதையும் சொல்லுங்க. அடுத்த வீடியோல நாங்க உங்களை சந்திக்கிறோம்.